இன்னொரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஒரு பொண்ணை ரசிக்க முடியுமா? நான் இப்ப இந்த இந்த நீயா நான் இங்க உட்காந்துருக்கேன் சார், இப்ப கூட நான் ஒரு பொண்ணை ரசிச்சுட்டு தான் இருந்தேன். அப்படியா? எஸ். யோ வெக்கங்கட்டவனே, என்ன அதெல்லாம்? சிம்பிளி. யாரு யாரு? நான் வேணா கரெக்டா சொல்றேன் சார். அவங்க ஒரு கையில வளையல் போட்டிருக்காங்க, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது? நீங்க பேசிட்டு இருந்தப்ப 3 தடவை அவங்க கொட்டாய் விட்டாங்க. எஸ். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கொட்டாயை விட்டுட்டு நான் பாத்துட்டேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, அவர் கை இப்படி மறைச்சிட்டே சிரிச்சாங்க. அத ரசிச்சேன். இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? அவங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிரிச்சாங்க. அது உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. அது இல்லாம என்னன்னா, நான் கிண்டல் பண்ற மாதிரி அவங்க எனக்கு நான் அப்படி இல்ல அப்படின்னாங்க. அது இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீ இந்த பல்ப் மாதிரி அப்படின்னாங்க. அட பாவிங்களா, இவ்வளவு நடந்துருக்கா இந்த ஷோல? ஊர்ல இருந்து வர்றப்பயே பிளான் பண்ணிட்டு தான் வருவீங்களா இங்க? ஆனா அந்த பல்பு உனக்கு பாரு, அவங்க பாரு எவ்வளவு பெரிய பல்பு பாரு. அதுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் பெரிய பல்பு இல்ல, நீ வாங்க போற பாரு எங்கிட்ட பல்பு. நான் நினைச்சிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான வளையல் போட்டுருங்க, அது ஒரு கையில பொட்டு இல்ல. அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆன தோடு, ஃப்ரீ ஃபால் ஹேர். அவங்களோட உண்மையிலேயே சிரிப்பு சூப்பரா இருக்கு, ஸ்மைல் சூப்பரா இருக்கு. ஆஹா, ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே. சைலன்ஸ். என்ன ஒரு 7-8 பேர் சொல்லி கொடுக்குறீங்க, எல்லாம் அதே வேலை தான் பாத்துறீங்களா? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? இடிக்கிறப்ப கணத்துல குழி விழுது, அது நல்லா இருக்கு. கையில இந்த விரல்ல மோதிரம் போட்டிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட்ல, அது நல்லா இருக்கு. எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஒருத்தர் நடுவுல உசுரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கிறான். வாவா சரியான லூசு பாவா நீங்க. இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்குள்ள யாருக்குமே தெரியாம தனியா ஒரு உற்சவமே நடந்தது. தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல் இருக்கு. Download ShareChat.